சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் இப்போது பார்க்கலாம். வாங்க அமைச்சர், வாங்க தம்பி. சேரம் போட்டு கொடுத்தேன். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான தேதி குறித்து சபாநாயகர் அப்பாவு தற்போது செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கவிருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான தேதி குறித்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார் கூட்டாக. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்கவிருக்கிறார். சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கான தேதி குறித்து தற்போது அவர் அறிவிக்க இருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 174(1) கீழ் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய கூட்டத்தினை வருகிற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி காலை 10 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 176(1) கீழ் அந்த கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்தவும் உள்ளார்கள். மேலும் தமிழ்நாடு நிதியமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினையும் வருகிற 19ஆம் தேதி அன்று தாக்கல் செய்ய உள்ளார்கள். தொடர்ந்து 20ஆம் தேதி 2024-25 ஆண்டுக்கான முன்பண மானிய கோரிக்கையினையும் வருகிற 21ஆம் தேதி 23-24 ஆண்டிற்கான முன்பண செலவு மானிய கோரிக்கையினையும் தாக்கல் செய்ய உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 12ஆம் தேதி காலை 10 மணி. இல்ல, அது பிஎஸ்சி நம்ம பிஎஸ்சி கமிட்டி தானே கூடி முடிவு பண்ணோம். அது யார் வேலை சொல்லுங்க? நீங்க அரசு வேலை. அரசு அந்த பணியை கரெக்டா செய்யணும். சர்ச்சை நம்மளால ஒண்ணும் இல்லைல்ல. சட்டப்பேரவை தலைவர்னாலே அரசாலேயோ எந்த சர்ச்சையும் வரல. நல்லா இருக்கும் இந்த வருஷம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.